சிக்குச்சா உம்மி வந்தாச்சா சிக்கு சிக்குச்சா சிக்கு சிக்குச்சா திருக்குறள் தந்தாச்சா இரண்டே வரியில் எத்தனை புதைகள் குட்டீஸ் கேட்கும் குட்டி கதைகள் உம்மியோட கூட்டம் ஒன்ன தலையாட்டும் குரலும் பொருளும் சேர்ந்து தமிழை மனதில் ஓட்டும் சிக்கு சிக்குச்சா சிக்கு சிக்குச்சா திருக்குறள் தந்தாச்சா பார்த்தா போதும் படிக்க வேணாம். கடவுள் வாழ்த்து குறள் 2. கற்றவன் எப்பொழுதும் இறைவனை வணங்கிடுவான். தம்பி டாக்கோ, நீ பண்றது உனக்கே நியாயமா படுதா? ஏன், என்ன பண்ணா? பொம்மி, அவனுக்கு டைம் பாஸுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும், அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறான். என்ன டாக்கோ, எதுக்கு அவன் யூஸ் பண்றான்? வணக்கம். சரி சரி, நீ சொல்லு டாக்கோ. இப்பதானே சொன்னேன், சரி திரும்பவும் சொல்றேன். காலை வணக்கம் அங்கிள். அவன் டைம் பாஸ் யூஸ் பண்ணதுல தப்பே இல்லை. என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்ல? சரி, அவன் எதுக்கா அப்படி சொன்னான்னு கேட்டா நீ என்கிட்டே மொக்க போடுறிய. சாட்சிக்காரரையே சண்டை கிழத்தா கேசு புஸ்ஸு தான். அங்கிள் செம்ம கலை. என்ன அங்கிள் கலாய்க்கிறீங்களா? இல்ல, கொஞ்சிறாரு. அப்படிலாம் இல்ல. அதானே அங்கிள் ஏன் பண்ணணும்? அதான் உனக்கு இப்ப இருக்கானே. சரி சரி விடு, என்ன பண்ண அதை சொல்லு. நான் சொல்றேன் அங்கிள், நல்லா படிச்சுட்டா மட்டும் போதாது, டெய்லியும் ப்ரே பண்ணா நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்னு டாக்கோ சார் சொல்றாரு. இவ்வளவு சரியா சொன்ன டேக்கோவியா கிண்டல் பண்ற? முதல்ல நீ அவன்கிட்ட சாரி சொல்லு. என்ன அங்கிள், இது அந்த பல்ட்டியா இருக்கே. இது என்ன பல்ட்டி, இன்னும் இருக்கு பாரு. அப்படிலாம் இல்ல. எப்படிப்பட்ட அறிவாளியா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், நமக்கு மேல ஒரு பெரிய பேரருள் இருக்குங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அத்தகைய பெருமையுடைய இறைவனுடைய பாதங்களை நம்ம தொழணும். அப்பதான் நம்ம உண்மை அறிவை பெறுவோம். வள்ளுவர் சொன்னது ரொம்ப யோசிக்காத. அங்கிள், நீங்க குறளை சொல்லுங்க. திருவள்ளுவர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி அங்கிள்? பாரு, எல்லாம் படிச்சு என்ன பயன்? படிக்கிறதுல பயன் இல்லையா? கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். வாலறிவன்னா என்ன பொருள் அங்கிள்? வாலறிவன் தூய உண்மையான தெளிந்த அறிவை உடைய இறைவனின் திருப்பாதங்களை நாம் வணங்கி நம்முடைய பிரார்த்தனையை சொல்லாவிட்டால் நாம் எத்தனையோ நூல்களை கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. இப்போ உனக்கு புரியுதாயே? புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆய பயனன்கொள் ஒன்றுமே இல்லை. எப்போது இறைவனுடைய பாதங்களை வாளறிவன் நற்றால் தொழார் எனின், அவனுடைய திருப்பாதங்களை தொழாவிட்டால், அந்த நம்பிக்கையை பெறாவிட்டால், உண்மை அறிவை உடையவனும் தெளிந்த ஞானம் உடையவனுமாகிய இறைவனுடைய அந்த பாதங்களை பெற்றாவிட்டால் நாம் கல்வி கற்று என்ன பயன்? ஏதுமில்லை அல்லவா? உண்மை அறிவுன்னா என்ன அப்படின்னா, நமக்கு சில நேரங்களில் டவுட் வந்துடும். இது சரியா அது சரியா, நமக்கு தெரியாதது இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் இறைவனுக்கு தான் எல்லாம் தெரியும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இப்படி வச்சுக்கோங்க. நீ உங்களுக்கு தெரிஞ்ச கதை சொல்கிறேன். ஔவையார் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஔவை பாட்டி தானே? நல்லா தெரியும். ஆத்திச்சூடி படிச்சிருக்கேன். ஒரு நாள் வெயிலில் வந்துட்டு இருந்தாங்க. கடுமையான வெயில், தனி தாகம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தூரத்தில் ஒரு மாடுகள் மேய்ச்சிக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு நாவல் மரத்தில் உட்காந்துருந்தான். நாவல் பழம்னா தெரியுமா? ஜாமுன் ஃப்ரூட். ஜாமுன் ஃப்ரூட். அதாவது இது ஜம்பு அப்படின்னு வடமொழியில் பேர். ஜம்புன்னா நாவல் பழம்னு அர்த்தம். ஜம்பு தீவு, நாவலந்தீவுன்னு இதுக்கு பேர். இப்போ அந்த பையன் பாட்டியை பார்த்து கேட்டானா, அம்மா பாட்டி, உங்களுக்கு தாகமாக இருக்கு போல இருக்கு, நான் நாவல் பழம் தரட்டுமா? கொடுத்தம்பி, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நான் உழுப்புறேன். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டுறான். பாட்டிக்கு திறப்பி ஆயிடுச்சு. இது வரைக்கும் இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. சரி, சுடாத பழமே போடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த பையன் இப்படி உழுப்பினான். உடனே அந்த பையன் அதிலிருந்து பழமெல்லாம் கீழே மண்ணில் விழுந்ததா அந்த பாட்டி, அவ்வை பாட்டி ஒரு பழத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய தூசி போகிறதுக்காக ஃபூன்னு ஊதுறாங்க. என்ன பையன் கேட்டான், பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்டான். சுட்டிக்கார பையன் நல்லா சுட்டி காட்டியிருக்கான். பாட்டிக்கு ஒரு அதிர்ச்சி, ஷாக் ஆயிட்டாங்க.
நம்ம காஃபி ஆத்துறப்ப இப்படி ஆற்றி ஃபோன் ஊறி கொடுப்போம் இல்லையா, சுடுதானே. அப்போ சுட்டபலம் என்பதை சுடாத பலம் என்பதை அந்த சிறுவன் விளக்கியதை கேட்டு ஔவையார் மிரண்டுட்டாங்களாம். அடடா, நமக்கு இது தெரியாமல் போச்சே, தெளிந்த அறிவில்லாமல் போச்சே. அப்போ என்றால் இந்த மாதிரியான தெளிந்த அறிவை நாம் பெற வேண்டும் என்றால் தெளிந்த அறிவையும் உண்மையான ஞானத்தையும் உடைய இறைவனுடைய பாதங்களை நாம் வணங்கி தொழுதால்தான் அதனால் பயனுண்டு. நல்லா புரிஞ்சிருச்சு பொம்மை. இப்ப குறளை சொல்லுவோமா? கற்றதுனால் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கேள்வி: ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? பதில்: ஔவையார். கண்ணம்மா பொம்மி கதைகள் கேளம்மா, வீட்டுக்கு வீடு குரல் கேடு, விளையாடி கொண்டே நீ பாரு, பொருளோடு கதையும் தந்தாச்சு, பொம்மியின் கூட்டம் ஒன்னாச்சு. கண்ணே கண்ணம்மா பொம்மி கூட்டம். படிச்சா மட்டும் போதுமா? பாப்போம், ரசிப்போம். சிக்கு சிக்குச்சா சிக்கு சிக்குச்சா பொம்மி வந்தாச்சா, சிக்கு சிக்குச்சா சிக்கு சிக்குச்சா திருக்குறள் தந்தாச்சா. இரண்டே வரியில் எத்தனை புதையல், குட்டீஸ் கேட்கும் குட்டி கதைகள், பொம்மியோட கூட்டம் ஒன்ன தலையாட்டும், குரலும் பொருளும் சேர்ந்து தமிழை மனதில் ஓட்டும். சிக்கு சிக்குச்சா சிக்கு சிக்குச்சா திருக்குறள் தந்தாச்சா. பார்த்தா போதும், படிக்க வேணாம். கடவுள் வாழ்த்து குறள் 5. அறியாமை இருள் விலக இறைவனின் புகழை உணர வேண்டும். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே, அம்மாவும் நீயே. ஆஹா, என்ன அருமையான கடவுள் பத்தின பாட்டு. பரவாயில்லையே, லேட்டா வந்தாலும் பாட்டோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டியே. அங்கிள், இது நம்ம உலகநாயகன் கமல் சாரோட பாட்டு, தெரியாம இருக்குமா? ஆமா அங்கிள், வீட்ல நாங்க இப்பவும் டெய்லி ப்ரே பண்றப்போ இந்த மாதிரி தான் ப்ரே பண்ணுவோம். ரொம்ப நல்லது. ஆனா அங்கிள், நான் சரியா செய்யாமே விட்டுறேன். எதோ சரியா செஞ்சிருக்க. 10ஓடு 11, அத்தோட இது 1. அதனாலதானே என்னவோ கொஞ்சம் பேடா நடக்குது. அங்கிள், தினமும் 2 நிமிஷம் கடவுளோட பாட்டை பாடி பிரார்த்தனை செய்ய நேரம் இல்லாத டேக்கோ மாதிரி ஆளுங்களுக்கு வேற என்ன வேலையில முழு கவனம் இருக்கும்? நல்லா கேளு. சரியா சொன்ன போரிஸ். டாக்கோ, போரிஸ் சொன்னது உனக்கு கோபம் வர வைக்குதா? என்ன பூமி இப்படி சொல்லிட்ட? போரிஸ் சொன்னது சரி. அந்த சரியான செயலை நான் தான் செய்ய தவறிட்டேன். அதனால சில துன்பங்களுக்கு ஆளாயிட்டேன். டேக்கோ, ரொம்ப கவலைப்பட வேண்டாம். உம்மாதிரி ஆட்களுக்காகவே வள்ளுவர் இந்த கவலைகளை போக்குறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கிறார். வழி சொல்வார், சரி. அதுக்கு அவர் கருத்துப்படி நடக்கணுமே. அது என்ன வழி? எப்படி அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். அங்கிள், ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. சுட்டிங்கெல்லாம் தயாரா இருக்காங்க. நமக்கு பெரும்பாலும் அறியாமை என்ற இருளால தான் துன்பம் வருதான். அறியாமை என்னும் இருளா? அதுலதான் நம்ம மாட்டிக்கிறோமா? இந்த அறியாமைங்கிற இந்த இதுல இருந்து நம்ம மீண்டுட்டோம்னா நல்லா ஆயிடுவோமா. இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இப்ப பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்றால் இறைவனுடைய புகழ் எப்படிப்பட்டது? நிலைத்த புகழ். அவனுடைய அறிவு ஒப்பற்ற அறிவு. அப்படிப்பட்ட பெருமை கொண்ட இறைவனுடைய புகழை விடாமல் கூறிக்கொண்டிருந்தால், துதித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு அறியாமையால் வருகின்ற நல்வினை தீவினை என்ற 2 வினைகளும் அவர்களை சாராது. இருள் சேர் இருவினையும் சேராது. எப்போது? பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா. இறைவன் கடவுளுடைய புகழை சொல்லுகின்றவர்களுக்கு, பெருமை நினைப்பவர்களுக்கு அறியாமையால் வருகின்ற அந்த நல்வினை தீவினைகளால் நமக்கு தீமை ஏற்படாது.
நம்ம செய்ய வேண்டிய வேலை வேறு ஒன்றுமே இல்லை, மனதில் இறைவனை நினச்சா போதுமா. ஈஸி தான். யாரு நினைக்கிறா, நீங்க தான் தூண்டில் போட்டவனே மாட்டிக்கிறானே. அதனால என்ன ஆகும், நல்வினை தீவினை நம்ம ஒன்றும் செய்யாதான். இதுக்கு என்ன ஆதாரம் என்றால், தந்தையார் நல்ல செல்வந்தர், பிள்ளையை வழக்கறிஞருக்கு படிக்க வச்சார். பிள்ளையின் புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்தார். ஒட்டப்பிடாரம்ங்கிற ஊரில் தூத்துக்குடியில் வழக்கறிஞர் தொழில் செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார், அடட நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோமே, கப்பலில் வந்து நம்மளுக்கு வியாபாரம் பண்ண வந்த ஆங்கிலேயர்கள் நம்ம அடிமைப்படுத்தாடேன்னு சொல்லிட்டு அதே கப்பல் மூலமாக அவனை இந்த நாட்டை விட்டு ஓட்டணுங்கிறதுக்காக எல்லாரையும் ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணார். யார் தெரியுமா? கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார். சபாஸ், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம். அவருக்கு என்ன பண்ணிட்டான் வெள்ளைக்காரன், அவரை தண்டித்து அவர் கப்பலில் வந்து நஷ்டப்பட வச்சு ஜெயிலில் போட்டான். 8 ஆயுள் தண்டனை கொடுத்துட்டான். 2 ஆயுளா? எத்தனை வருஷம் அங்குள்? 8 ஆயுள் தண்டனை கொடுத்துட்டான். 14 வருஷம் சிறைச்சாலை கொடுத்துட்டான். இப்போ உள்ள செக்கெல்லாம் அவர் இழுக்க வச்சுட்டான். செக்குனா எண்ணெய் ஆட்டுறது தானே அங்கிள்? எண்ணெய் பிழியறதுக்கு செக்கு 10 ரூபாய்க்கெல்லாம் மாடு சுற்றி வரும்ல, அந்த மாட்டுக்கு பதிலாக இவரை இழுக்க வச்சுட்டான். மாட்டுக்கு பதிலா மனுஷனா? ரொம்ப கொடுமையா இருக்கே. இவர் வழக்கறிஞராக இருந்த போதும், அந்த செக்கிழுத்த போதும், பிறகு அதிலிருந்து சிறையிலிருந்து வந்த போதும் கூட எப்போதும் போல இருந்தார். ஏனென்றால் நல்ல இறைநம்பிக்கை உடையவர், நல்ல இருமொழியாளர், மொழிபெயர்ப்பாளர். ஜேம்ஸ் ஆலனுடைய நூலை கூட மொழிபெயர்த்தார். திருக்குறளுக்கு உரை எழுதினார். எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. கஷ்டப்பட்ட போதும் புகழ் வந்த போதும் ஒரே மாதிரி இருந்தார்னா அவர் ஒன்றும் செய்யலை. எது என்றால் அந்த அறியாமையாக இருள். நிலை கூட தழும்பாதே. ஏன்னா இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டிருந்தார். அதனால் இருள் சேர் இறைவனையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கேள்வி: கப்பலோட்டி தமிழர் என அழைக்கப்படுபவர் பெயர் என்ன? பதில்: வாவு சிதம்பரம் பிள்ளை. கண்ணம்மா பொம்மி கதைகள் கேளம்மா, வீட்டுக்கு வீடு குரல் கேளு, விளையாடி கொண்டே நீ பாரு, பொருளோடு கதையும் தந்தாச்சு, பொம்மியின் கூட்டம் ஒன்னாச்சு, கண்ணே கண்ணம்மா பொம்மி கூட்டம். படிச்சா மட்டும் போதுமா? பாப்போம், ரசிப்போம். வணக்கம், ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வரும். கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.